பகுதியின் அன்பு சொந்தங்களுக்கு நாம் தமிழர் கட்சி எதற்காக இந்த அரசியல் களத்தை தீர்மானித்தது, இந்த 14 ஆண்டுகளாக எதற்காக தனித்து களம் காண்கிறது, எவரோடும் கூட்டணி வைக்காமல் எதற்காக இந்த போராட்டம், தொடர்ச்சியான சின்னங்கள் முழக்கம், இவ்வளவு நெருக்கடியிலும் நாம் தமிழர் கட்சி எதற்காக மக்களுடன் நெருங்கி இவ்வளவு தூரம் வருகிற காரணம் தெரியுமா உங்களுக்கு? என் அன்பு சொந்தங்களே, திரும்ப திரும்ப எங்க அண்ணன் சொல்லுதான், திரும்ப திரும்ப நான் உங்கள்கிட்ட சொல்கிறோம், நீங்கள் எங்களை எவ்வளவு தூரம் வெறுத்தாலும் சரி, நாங்கள் அவ்வளவு தூரம் உங்களை அன்போடு நாங்கள் நெருங்கிதான் வருவோம். காரணம், உங்கள் வயிற்று பிள்ளைகள் உங்களோடு இருந்து உங்களோட வாழ்வாதாரத்தோடு வளர்ந்து நீங்கள் படுகின்ற துன்பங்களை எல்லாம் கூடந்து பார்த்து அந்த வலியையும் வேதனையும் பட்டவர்கள் நாங்கள். அதனால் தொடர்ச்சியாக உங்களை விட்டு ஒரு அளவுட நகராமல் உங்களோட உறவுகளை நிற்கிறோம். என் அன்பு சொந்தங்கள், நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கையானது அனைத்து உயிர்களுக்குமானது. இங்கு நீங்க இருக்கக்கூடிய இந்த மலையானது, மலையின் முகம் இது முதுகம் முழுவதுமாக சுரண்டப்பட்டிருக்கிறது. இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் நாம் தமிழர் கட்சியை தவிர இங்க பேசுவதற்கு யாரும் தயாராக இல்லை. கனிம வளங்களை பாதுகாத்திடாது, மரங்களை பாதுகாத்திடாது, மலைகளை பாதுகாத்திடாது நாம் உயிர் வாழவே முடியாது. இந்த சிந்தனையை நாங்கள் உள்வாங்கிக் கொண்டுதான் தொடர்ச்சியாக இந்த களங்களில் பயணிக்கிறோம். வருகின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தல் நாங்கள் மிகப்பெரிய சவாலாக எடுத்துக்கொள்கிறோம். எதற்கு? இன்னொரு இனப்பலவை நடந்துவிடக் கூடாது. 2009ஆம் ஆண்டு இந்த காங்கிரசும் திமுகவும் சேர்ந்து செய்த ஒரு சதி, எனது தொப்புள்குடி சொந்தங்களான ஈழத்தில் உறவுகள் அனைவரும் 1.5 லட்சம் பேர் ஒரே நாள் கொடொழிக்கப்பட்டார்கள். திரும்பவும் அது போன்ற நிலை வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் கட்சி தேவை கொடுத்ததுதான். கையெழுத்து போட்டது எங்க ஐயா தான், கொடுத்தது காங்கிரஸ் தான். வேடிக்கப்பட்டது இங்க ஆளக்கூடிய ஆண்டு முடித்த 2 பெரிய திராவிட கட்சிகள் தான். திரும்பவும் அந்த நிலத்தை நீக்க வேண்டும் என்றால் நாம் தமிழர் கட்சி தான், வேற வழி இல்லை உங்களுக்கு. பல்வேறு திட்டங்களை செயலாக்கம் செய்த இந்த திராவிட திருவாளர்கள் நீட்டை ஒற்றை கையெழுத்தில் முடித்து விடுவோம், ஒற்றை கையெழுத்தில் நம்மளே முடித்து விட்டார்கள். நீட்டை இன்னும் அப்படியே தான் இருக்கிறது. அந்த குழந்தைகளுடைய இறப்பு இன்னும் அப்படியே தான் இருக்கிறது. பூரண மதுவிலக்கு ஒற்றை கையெழுத்து, பாவம் பேனாவில் இங்கிலை போல எழுத முடியவில்லை, இன்னும் அப்படியே தான் இருக்கிறது. தினந்தோறும் சாலை விபத்து, கனிமவள தொகைக்கு எதிராக போராடக்கூடிய அவர்களுக்கும் பாதிப்பு. இது எவ்வாறான தடுக்க முடியும்? நாம் தமிழர் கட்சி, அந்த பொறுப்பாளர்கள், அந்த வேட்பாளர்கள் நீங்களும் இணைந்து மக்களோடு சேர்ந்து அந்த வாக்கினை செலுத்தும் போதுதான், வெற்றி ஒன்று வரும்போதுதான், மக்களுக்கான அரசு பிறக்கும் போதுதான் இது சரி செய்ய முடியும். தொடர்ச்சியான பல்வேறு போராட்டங்கள், பல வழக்குகள் இருப்பினும் கூட நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக ஏன் மக்களோடு போராட்டம் நடத்தி இந்த செயலை செய்து கொண்டிருக்கிறது? விடிவு வேண்டும். இவர்கள் சொல்லக்கூடிய அந்த விடிவு அல்ல, உண்மையான விடிவு. நாளை பிறக்கின்ற குழந்தை ஆரோக்கியமான நஞ்சில்லா உணவை உட்கொள்ள வேண்டும், சுற்றமான காற்றை பயன்படுத்த வேண்டும், சுகாதாரமான குடிநீர் வேண்டும், இலவசமான கல்வி, ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசமாக வேண்டும். இதற்கு நாம் தமிழர் கட்சி வேண்டும். மதுவை முழுவதுமாக ஒழிக்க வேண்டும். இவர்கள் செய்ய மாட்டார்கள். 50 ஆண்டுகள் அல்ல, அதை 100 ஆண்டுகளாலும் இவர்கள் இருந்தால் சாத்தியமில்லை. ஏன்? இதை வைத்துத்தான் அவர் பிறப்பு. இது இருக்கக்கூடாது, இது செய்யக்கூடாது என்று இவர்களே திட்டம் போட்டு இவர்களே செய்தி கொண்டுவார்கள். ஆனால் செய்திக்கு வெறும் செய்தியாக தான் இருக்குமா ஒழிய செய்திக்கு பதில் இருக்காது. தொடர்ச்சியாக இங்கே வாழக்கூடிய வள விலங்குகள், குறிப்பாக ஈசாவுடைய யானை வலைத்தளங்களை ஆக்கிரமித்து வன விலங்குகளுக்கு அச்சுறுத்தும் வகையில் அங்கு அமைக்கப்பட்டுள்ள கட்டிடங்கள் அகற்ற சொல்லி உயர்நீதிமன்றம் சொல்லியாச்சு. அதை அகற்றுங்க, யானை வலைத்தளங்களை தடையில் வைக்க கூடாதுன்னு எடுத்துங்க சொல்லியாச்சு. இருந்தாலும் கூட செவி சாய்க்காத இந்த அரசு யானை வலைத்தளங்களை ஆக்கிரமித்து அது வாழக்கூடிய பகுதியில் நாம் ஆக்கிரமித்து வைத்து செல்லும். அதை அகற்ற சொல்லியும் இது செய்யாத காரணம் என்ன? சுயலாபம். அதை செய்தால் அங்கிருந்து வரக்கூடிய மணி வராது. அதுக்காகத்தான் தொடர்ச்சியாக பல்வேறு போராட்டங்கள் எடுத்து நம் மக்கள் முன்ன கருத்துக்களா சொன்னாலும் கூட நம் மக்கள் சொன்னீங்க வென்றுவியா, வாக்கினை செலுத்தினால்தான் வெல்ல முடியும். உங்கள் மகன்
தொடர்ச்சியாக ஒரு பல போராட்டங்கள் நடத்தி இந்த சீமான் என்ற ஒரு அண்ணன் நீங்க என்ன வர சொல்றாருன்னா ஒரு முறை சிந்திச்சு பாருங்க. எதுக்காக அரசியல் களத்துல தொடர்ச்சியா போராடுறாங்க, எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எதுக்காக இவ்வளவு போராட்டம் கஷ்டப்பட்டு இந்த மக்களிடத்தை கூட சேர்க்கிறாங்க? உங்களுக்காகத்தான். மக்களின் வாழ்வுதான் முதன்மையானது. எங்களுக்கு எங்க கூட பிறந்தவங்க தான் முக்கியம். அண்ணன் ஆகட்டும், மச்சான் ஆகட்டும், மாமன் ஆகட்டும், யாரா இருந்தா என்ன, யாரா இருந்தா எங்க உறவு தான். அதை ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க. இங்க கோவை மாவட்டத்தில் எடுத்துட்டீங்கன்னாக்க 1 லட்சம் இல்ல 10 லட்சம் பேர் வட இந்தியர்கள் வந்து குமிஞ்சிட்டான். காரணம் வேலை வாய்ப்பு மொத்தமா அவங்க இல்ல. பொட்டி கடை போட்டா, தேநீர் கடை போட்டா, கடை வச்சுட்டா, எல்லா வேலையும் அவங்க வந்தாச்சுன்னா உங்க வேலைதால உங்க பொருளாதாரம் போச்சு. இதுக்கு யார் காரணம்? ஆளும் திமுகவும் ஆளும் பாஜகவும் தான். அங்கிருந்து அனுப்புறான், மாமங்கார அனுப்புறான், மச்சங்கார வாங்கிக்கிறான். இப்படித்தான் வாங்கி வச்சு தயவு செஞ்சு இதை சிந்திச்சுக்குங்க. இனி ஒரு 5 ஆண்டு போச்சு அப்படின்னாக்க நீங்க வாக்கு செலுத்திருப்பீங்க, வாக்கு அவன் தயாராயிருவான். ஓட்டு முழுக்க அவனுக்கு போச்சு, நாடு முழுக்க அவனது. இளைஞர்கள் இருந்தா அதே பிரச்சனை இங்க வந்துடும். இதை வந்துவிட கூடாது. இங்க இருக்கிறவங்க வேலை வாய்ப்பு வேணும், இங்க இருக்கிறவங்க அரசு பணி அமரணும், இங்க இருக்கிறவங்க பாதுகாப்பா வாழணும்னா வேற வாய்ப்பே இல்லை. உங்களுக்கு ஒரு வழியும் இல்லை. ஒரே ஒரு வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். வரக்கூடிய தேர்தல் பாராளுமன்ற தேர்தலில் கரும்பு விவசாய சின்னத்துல மருத்துவர் சுரேஷ் ஐயா போட்டிடுறாரு. அவர் என்ன செய்வார்? உங்களுக்காக சட்டமன்றத்தில் குரல் அளிப்பார். எப்படி? மேசை தட்ட மாட்டார். கேட்கக்கூடிய நபர்களும் மூஞ்சில் அடிச்ச மாதிரி என்னுடைய மண்ணுக்கும் எனது வளத்துக்கும் எனது நாட்டுக்கும் இது தேவை, இதை செய்து கொடுங்கள் என்று கேட்பார். மத்தவங்க பேசுவாங்களா? போய் கோட்டையூர் இருக்கும், அவங்க சொன்ன டேபிள் தட்டிட்டு சரிதான் சொல்லிட்டு வர்றதும் வாய்ப்பு இல்லை. எங்க சார்பா நாம் தமிழர் கட்சியில் ஒரு வேட்பாளர் இருக்கிறோம். உணமாற உயிரே போனாலும் சரி உறுதியோடு நிற்பார். அவர் போய் என்ன செய்வாரு? இறந்த போன கச்சத்தீவை மீட்பார். 740 மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு அதிகாக போராடி குரல் எழுப்புவார். இந்த குரல் நாங்க இங்க பேசுற இந்த குரல் போல பல்லாயிரம் குரல்கள் வந்து ஒன்னா சேர்ந்து மருத்துவர் சுரேஷ் ஐயாவுடைய வாயிலாக பாராளுமன்ற ஒழிக்கப்பட வேண்டும்னா தயவு செஞ்சு வர தேர்தல் விவசாய சின்னத்துல ஒரு வாய்ப்பு கொடுங்க. எங்களோட சின்னம் விவசாய சின்னம், மறந்துடாதீங்க. வரக்கூடிய தேர்தல் உங்களுக்கானதுதான், எங்களுக்கானது இல்லை. எங்களுக்காக இந்த வாக்கு செலுத்தாதீங்க. இந்த மலை முன்பக்கம் முடிந்து பின்பக்கம் பாதி இருப்பது போல நீங்களும் நானும் பாதி முடிஞ்சோம். வட இந்தியனால பல்வேறு வேலை போச்சு, படிக்கிற வேலை போச்சு, மொத்தமும் காணாம போச்சு. வரக்கூடிய தேர்தலில் விவசாய சின்னத்தை நாங்க மையப்படுத்தி ஏன் கேட்கிறோம்னா, விவசாய சின்னத்துல பல பிரச்சனை இருக்கு. இனி விவசாய சின்னமா இருந்தாலும் சரி, அது எந்த சின்னமா இருந்தாலும் சரி, எங்களுடைய வேட்பாளர் சுரேஷ் ஐயா, சீமாவோட தம்பி. சீமானைய முகத்தில் ஞாபகம் வச்சுக்கங்க. திரும்ப நான் வரும்போது வேற சின்னம் இருக்கலாம், ஒரு இதே சின்னம் இருக்கலாம். எதுவா இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி சின்னத்திற்கு வாக்கு செலுத்துங்க. எங்களுடைய வேட்பாளர் மருத்துவர் சுரேஷுக்காக, அண்ணன் சீமானுக்காகவும் உங்க பிள்ளைகளுக்காகவும் எதிர்கால சந்தேகம் நல்லா வாழணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்க அந்த வாய்ப்பை தவறாம கொடுங்க. நன்றி, வணக்கம். நன்றி.